அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஃபிஜி நியூ ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சென்னை ஈசிஆர் ரோட்டில் தக்ஷிண சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் இருக்குது. இப்போ அந்த என்ட்ரன்ஸில் தான் நம்ம போகிறோம். நம்மளுமே இங்கே ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம். நம்ம எங்கே ட்ரைவிங் பண்ணாலும் நம்ம ஹீரோ இல்லாமல் எங்கே நம்ம ட்ரைவிங் பண்ண மாட்டோம். அவங்களோட ட்ரைவிங் நம்மளுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். அதனால அவங்களோட தான் போகிறது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே கார் பார்க்கிங் ஏரியாவே இருக்குது. நம்ம இங்கே வந்துட்டு காரில் வந்தாலுமே கார் பார்க் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ட்ரன்ஸில் நம்ம இருக்கோம். என்ட்ரன்ஸ் லைன் நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே டிக்கெட் எடுத்தே ஆகணும். ஓகேவா? இங்கே வந்து 200 to 250 அப்படின்னு தான் அமௌண்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு 250க்குள்ளே தான் கொடுத்த மாதிரி ஒரு ஞாபகம், மறந்துட்டேன். இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? இந்த 3 நாட்டுகள்லேயும் வந்து என்னெல்லாம் பிரபலமானது, என்னெல்லாம் கைவினை பொருட்கள் இருக்குது, அவங்க என்னெல்லாம் அந்த ஊர் பாரம்பரியம் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இங்கே வாய்ஸ் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறது வந்து ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. இங்கே தமிழ்நாடு, கேரளா அப்படிங்கிறது இந்த சைடில் போய் பார்க்கலாம். கிராஃப்ட் பஸார் தனியாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ தமிழ்நாடு அண்டு கேரளா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கே நம்ம வாக்கிங்லேயே வந்துட்டு எல்லாத்தையும் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டே போகலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இங்கே டைம் பாஸ் சூப்பராகவே ஆனது. என் பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா அவங்க கேம்ஸ் விளையாடுற இடத்த பார்த்துட்டு போக போகிறாங்க. எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா என் பொண்ணு ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப இங்கே அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ஸ் மட்டும்தான். கேம்ஸே அவங்க ரொம்ப ஃபுல்லாக இங்கே எல்லாத்தையும் கவர் பண்ணி விளையாண்டாங்க. அப்புறம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா கேரளா அவங்களுடைய ஸ்டைலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஓகே, நம்ம அதுக்குள்ளேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷாப் மாதிரி இருந்துச்சு. ஓகே, கேரளா டீ போட்டு வச்சுருப்பாங்க போல், இல்லை வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பட் அங்கே போனோன்னா அவங்க கேரளா டீக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். அதனால் நாமளும் ஓகே நம்மளும் இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இங்கேருந்து இடத்த காலி பண்ணிவிட்டு அடுத்த கேரளா ஸ்டைலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போயிட்டோம்.
கேரளாவில் அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கேரளாவில் போய் பார்க்கணும். பட் இங்கே நம்ம மியூசியத்தில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஸ்டைலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த மாடுகள்லாம் கட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த அவங்களோட வீடு இது. ஆனால் இங்கே எந்த லைனில் நம்ம போனாலுமே எந்த லைனில் திரும்ப வரும் அப்படிங்கிறதுமே தெரியல. பட் எல்லா இடத்துலையுமே ஒரே வழியாக அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு ஒரே வழி மாதிரியே தான் இருக்குது. பட் ஈவினிங் டைம் நம்ம போனதுனால ரொம்பவே நம்மளுக்கு கிளைமேட்டும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது அவங்க அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பொருளை எதுவுமே நம்ம டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணாமல் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். இது பார்த்துட்டிங்கன்னா அவங்க தலைவாசலில் நம்மளுடைய தலை இடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தலைவாணி மாதிரி சின்னதாக அங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்போ உள்ள பாத்திரங்களாக தான் இருக்குது. அவங்க ஊரில் என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்குமோ அதுதான் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த மசாஜ் ஆயிலெலாம் அவங்க தயார் பண்ணுவாங்க இல்லையா, தயார் பண்ணி அவங்க வந்து மசாஜ் ஆயில் ட்ரீட்மெண்ட் எப்படி அவங்க கொடுப்பாங்க, என்ன மாதிரிலாம் அவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க அந்த ஆயில் வந்து ரெடி பண்ணக்கூடிய பாட் அது. ஃபுல்லாக அவங்க இந்த சைடில் என்னெல்லாம் அவங்களுடைய கலைகள் இருக்குமோ அது எல்லாமே இந்த இடத்துல இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் தான் பக்கத்தில் நின்றுட்டு எல்லாம் கைட்னஸ் மாதிரி அப்படியே சூப்பராக எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிட்டே வந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது பாதி, இருந்தாலும் மீதி கற்றுக்கிட்டோம். பட் இங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மாடி அந்த இது மாதிரி வச்சுருந்தாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்ல பெருசு இருந்ததுனால கொஞ்சம் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கேரளா சைடில் அவங்க யூஸ் பண்ணினது எல்லாமே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்திருக்கு போல இருக்குது. அதை தான் நம்ம இங்கே புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தக்ஷிணா சித்ரா மியூசியத்தை பற்றி நம்ம போடணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்னுமே நம்மளுக்கு டைம் தேவைப்படுது. அதனால் நான் உங்களுக்கு பார்ட் பை பார்ட்டாக தான் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட் பார்ட்டாக இது பார்த்துட்டு செகண்ட் பார்ட் நம்ம கூடிய சீக்கிரத்துலேயே போட்டுடலாம். ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க டியர். இங்கே இருக்கிறதுல என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாவிட்டாலுமே இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் பார்த்தே நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்போ இருக்கிற அந்த கதகளி அந்த இதிலலாம் வந்துட்டு அவங்க மேக்கப்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அது எல்லாமே இவங்க இங்கே இந்த பொருட்களை வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே நம்மளுக்கு இங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் வழியாக நம்மளுக்கு கதைகள் சொல்கிறாங்க. ஓகே, நாமளும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆந்திர பிரதேசில் என்னெல்லாம் வந்து பிரபலமாக இருக்குது, என்னெல்லாம் அவங்க இடத்துல ஃபேமஸான இருக்கிற பிளேஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே நடந்து போகிற பாதை ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்குது.
அப்புறம் இங்கே ஒரு கிணறு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த கிணறு எட்டி பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப தூரமாக இருக்குது. ஓகே, அதையும் பார்த்துட்டு நம்மளும் அந்த இடத்த விட்டு கிளம்பி ஆந்திரா பக்கம் போகலாம். அப்போ அவங்க யூஸ் பண்ணினா அந்த சுடு தண்ணி போட்டதெல்லாம் அங்கே அப்படியே இருக்க பாருங்கள். வெந்நீர்லாம் இந்த இடத்துலாம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய பாத்ரூமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் தான் வச்சுருந்தாங்க. துணி துவைக்கிற இடம் எல்லாமே இங்கே இருந்திருக்கு. அந்த கிணறுல தான் அவங்க வந்து தண்ணி எடுத்து இந்த வழியாக துணியெல்லாம் துவைச்சிருக்காங்க, வெந்நீர் போட்டிருக்காங்க. அவங்களுடைய பாத்ரூம் இதுதான். அவங்களுடைய ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, அடுத்து நம்ம ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். அது வரைக்கும் FAG நியூஸ் டைம். பாய்.